ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்டர்மெலன் பாப்சிக்கல் தான். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம். உங்கள் கிட்ஸ்லாம் வந்து அதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஈஸியாக உங்கள் வீட்டில் உள்ள ஐட்டம்ஸ் வச்சு ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் கிட்ஸுக்கு கொடுக்கலாம். ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம இப்போ வாட்டர்மெலன் பாப்சிக்கல் செய்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களுக்கு வந்து வாட்டர்மெலன் வந்து டேஸ்ட் இல்லை, ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. கிட்ஸ்க்கு கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மருக்கு வந்து நீங்கள் வெளியில் வந்து ஐஸ்கிரீமு இல்லைனா இந்த மாதிரி வந்து குல்ஃபி இந்த மாதிரி வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸே செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம கிட்ஸுக்கும் கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் தெரியாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் செய்கிறத பார்க்குறப்பே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்ணுன்னு தோணும் அவங்களுக்கு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிளும் கூட. இந்த மாதிரி வாட்டர்மெலன்ஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. விதெல்லாம் ஒன்றும் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சுகர் எடுத்துக்கோங்க. அப்படி சுகர் வேணாம் அப்படின்னு நினச்சா கூட ஹனி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஹனி இல்லாதனால தான் நான் சுகர் எடுத்துருக்கேன். நீங்கள் மேக்ஸிமம் ஹனியே சேர்த்துக்கோங்க. தேனே சேர்த்துக்கோங்க. லெமன் ஒரு ஹாஃப் எடுத்துக்கோங்க. இது வந்து லைட்டாக கொஞ்சம் அந்த புளிப்பு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மோல்டு இருந்தால் மோல்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி டம்ளர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. இது வந்து நார்மலாகவே நம்ம ஐஸ்கிரீம்லாம் வாங்கினோம்னா அந்த ஸ்டிக்கை கொடுப்பாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டிங்கன்னா கூட கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து இந்த மாதிரிக்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுப்போம். ரொம்ப போட்டு அடிக்க வேணாம். வெதெல்லாம் அடிக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன். ஜாரில் போட்டு அடிச்சுக்குவேன். ரொம்ப போட்டு அடிக்க வேணாம். 1-2 அடிச்சுக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் கையாலே வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டாலே இந்த ஜூஸ்லாம் வந்துடும். இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்போ இதை வடிகட்டிடுவோம். நல்லா வடிகட்டிக்கோங்க. இதுக்கு வந்து சுகர் வந்து பழம் வந்து நல்ல ஸ்வீட்னஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் அதிகமாக ஆட் பண்ண வேண்டியது கிடையாது. ஸ்வீட்னஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் பார்த்தாலே தெரியும் நல்லா இதில் இந்த சக்கை மட்டும் தான் வந்திருக்கும். இந்த மாதிரி எடுத்துருங்க. இந்த மாதிரி வந்து கொட்டெல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி அடிபடுற அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு லெமன் புளிஞ்சுக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பழம் வந்து ஸ்வீட்னஸ் கம்மியாக தான் இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜீனி கரைகிற அளவுக்கு கரைச்சாச்சு. இப்போ வந்து இந்த மோல்டில் வந்து ஃபில் பண்ணிப்போம். நீங்கள் வந்து டம்ளரில் செய்கிறதா இருந்தால் இந்த ஸ்டிக் வந்து இப்போ வைக்காதீங்க. இதில் வச்சு ஃப்ரீசரில் வச்சு ஒரு 2 hours கழிச்சு கொஞ்சம் லைட்டாக செட் ஆகும்ல, அதுக்கப்புறம் இதை விட்டால் போதும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஸ்டிக் வந்து இப்போ வைக்க முடியாது. ஸோ லைட்டாக கொஞ்சம் கூலிங் ஆன பிறகு அதுக்கப்புறம் நம்ம இதில் ஸ்டிக் வச்சுக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே வந்து இதுலேயும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சுருவோம். இது வந்து ஒரு 1 hour கழித்து அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்டிக்கை வச்சுப்போம். இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 hours இல்லைனா 5 hours வந்து ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். இந்த மாதிரி வந்து லைட்டாக ஒரு 1 hour கழித்து அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டிக்கை உள்ளே வைங்க. இப்போ நிற்கும். இப்போ வந்து தூக்கி நம்ம ஃப்ரீசரில் அப்படியே வச்சிடலாம். நம்மளுடைய வாட்டர்மெலன் பாப்சிக்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 6 hours கிட்டேயே நான் வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணணும், இதை எடுக்கிறதுக்கு நீங்கள் டம்ளரில் வச்சுருக்கிறது வந்து
ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா அந்த வெளியில் உள்ள லைன் எல்லாம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு இதாயிரும், இந்த கூலிங் போகும், கொஞ்சம் மெல்ட் ஆகும். ஸோ நீங்கள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. இப்போது அதே மாதிரியே இதையும் எடுத்துப்போம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸி தான். நம்ம வீட்டில் உள்ள ஐட்டம்ஸ் வச்சு எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டு பாருங்கள். உங்கள் கிட்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.